சின்ன குழந்தை கூட தெரியும். ஒரு இடத்துல நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சத்தம் இல்லாம அத எடுத்துட்டு வரணும். ஏனோ தெரியல இந்த சீரியல்ல எபிசோட் இழுக்கிறதுக்கு, குமரன் வந்து போயிட்டு பசுபதி அடிக்கிற மாதிரியும், பசுபதி வந்து தொரத்திட்டு வந்து குமரன கீழ தள்ளி அந்த எவிடன்ஸ வந்து அழிக்கிற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ குமரன் வந்து காவேரி கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. நர்ஸோட துணிய வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல குடுக்க போனேன். அங்க தான் வெண்ணிலா அட்மிட் ஆயிருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல பசுபதி அண்ட் வெண்ணிலாவோட மாமாவ பார்த்தேன். பேசிக்கிட்டு இருந்தத கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரி வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கல. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெண்ணிலாவோட மாமாவும் பசுபதியும் பேசிக்கிட்டு இருக்கப்ப, வெண்ணிலாவோட மாமா சொன்னாரு, "அநியாயமா என் அக்கா பொண்ண கீழ தள்ளி விட்டுட்டியே" அப்படின்ட்டு. இதனால வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கல, பசுபதி தான் மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு. கரெக்ட்டா பேசும்போது, நானும் வந்து ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டேன் காவேரி அப்படின்னா, "சூப்பர் மாமா" அப்படின்றாங்க. அந்த ஒரு வீடியோவ நான் உனக்கு இப்ப சென்ட் பண்றேன். நீ அத பாரு. நானும் இப்ப நிவின போய் கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் போயிடுறோம் இந்த எவிடன்ஸோட அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா நீங்க பண்ணுங்க" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா பின்னாடி வந்து பசுபதி இடிச்சிடுறாரு. கீழ விழுந்து ஃபோனும் வந்து கீழ விழுந்துருது. உடனே பசுபதி "என்னடா நெனச்சிட்டுருக்க? ஈஸியா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு எவிடன்ஸோட போலான்னு நெனச்சிட்டுருக்கியா?" அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபோன் எடுத்து சுக்கு நூறா உடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. டேய் டேய்ன்னு கூப்பிடுறதுக்கு இடையில பசுபதி எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து நிவினும் வராரு. நிவின் கிட்ட எல்லா உண்மையுமே வந்து சொல்லியாச்சு. நம்ம இந்த மாதிரி குமரன் நானும் பழையபடி முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பேசாம வந்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பாரு சுக்கு நூறா உடைச்சிட்டான். இப்போ இதுலேருந்து ஆதாரத்த எடுக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திரும்ப காவேரி குமரனுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன மாமாவோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்தோட வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த டக்குன்னு விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணி விஜய் கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கலாம் விஜய். நான் நல்லா சொல்றத கேளுங்க. குமரன் மாமா ஹாஸ்பிட்டல் போனாராம் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல, அப்படியா சரி அந்த வீடியோ வந்துருச்சுன்னா நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜயுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆதாரத்துக்கு. இப்போ என்ன ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே நேராவே காவேரி அந்த இடத்துல போறாங்க. போனதுக்கப்புறமா என்னாச்சு? என்ன உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு? என்னாச்சு? அப்படின்னோனே இந்த மாதிரி வீடியோ ஆதாரம் எல்லாமே போச்சு. பசுபதி சுக்குநூறா உடைச்சிட்டான். மதர் போர்டெல்லாம் போயிடுச்சு. இனிமே இதுலேருந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு நிவின் வந்து சொல்ல, ஐயோ! போயிடுச்சே அப்படின்னு சரி இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, நீங்க பத்திரமா வாங்க அப்படின்ட்டு நம்ம காவேரி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இவங்க வந்து அடுத்து பசுபதியை தேடி போகிற ஒரு விஷயத்தில் நிவினும் அண்ட் குமரன் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த காவேரிக்கு விஜய் கால் பண்ணுறாரு. என்ன ரொம்ப நேரமாக நீனும் கால் பண்ணுன்னு வெயிட் பண்ணுறேன். ஃபோன் எடுத்து சொல்ல மாட்டியா? என்னாச்சு? அப்படின்னோடனே, சாரி விஜய் இந்த மாதிரி பின்னாடி வந்து பசுபதி வந்து இது பண்ணிட்டானா, உடச்சிட்டானா ஆதாரத்தெல்லாம் அப்படின்னோடனே விஜய்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. சரி இப்போ உங்களுக்காக தான் பசுபதியை தேடி மாமா போயிருக்காங்க, நிவின் போயிருக்காங்க. நீங்க எதுவுமே அந்த இடத்துலயே இருங்க. எதுவும் செய்யாதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. இப்ப நம்ம விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, பசுபதிய தேடி பசுபதி வீட்டுக்கே போயாச்சு. போன உடனே அப்ப கரெக்ட்டா காவேரி கால் பண்றாங்க, "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு. "இல்ல காவேரி, நான் அந்த மாதிரி பசுபதிய தேடிட்டு வந்திருக்கேன்" அப்படி. "ஏன் நான் தான் சொல்றேன், அவங்க 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க ஏன் வெளில வரீங்க? இப்ப நீங்க வெளில வர்றது தப்பு. நீங்க வந்து நல்லபடியா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு. "சும்மா இரு காவேரி. அவங்க ஹெல்ப் பண்றது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வந்து நான் இப்படியே இருக்க முடியாது. எவ்வளோ நாள் முடங்கி கிடக்க முடியும்?" இப்ப அடுத்து வந்து வெண்ணிலாவோட மாமாவ தேடிட்டு ஹாஸ்பிட்டல் போனப்போ, வெண்ணிலாவோட மாமாவையும் பசுபதி தூக்கிட்டான்னு சொல்றேன். அப்போ பசுபதி வீட்லயும் இல்ல. கண்டிப்பா வெண்ணிலாவோட மாமாவ கொன்னுட்டு கூட அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பசுபதி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேளு, அந்த ஒரு வீடியோல வந்து நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்னு பேசின ஆதாரம் இருக்கனால எல்லாமே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுவான் பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வந்து ஒரு ஐடியா குடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ விஜய் வந்து இந்த மாதிரி பேசினோனே அப்படியா அப்படின்னோனே இருந்தாலும் நீங்க சேஃபா இருங்க அப்படின்னோனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட காவேரி வந்து அப்படியே முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில என்ன நடக்க போகுது அப்படின்னா, எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவ வந்து பசுபதி போட்டு இப்போ இது பண்ணுறதுக்குள்ள கொலை பண்ணுறதுக்குள்ள பிடிச்சிருவாங்க. வெண்ணிலாவோட மாமா மூலமா தான் வந்து நமக்கு எல்லா எவிடன்ஸுமே கிடைக்கும். விஜய் நிரபராதி அப்படின்ட்டு வெளில வந்துரும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வெண்ணிலா இப்போதைக்கு கோமாலேருந்து எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னலாம் வந்து அத வெண்ணிலா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ தான் குழந்தை பொறந்திருக்கு. ஸோ அவங்கள கொஞ்ச நாளைக்கு வந்து எபிசோட்குள்ள கொண்டு வரமாட்டாங்க. அதாவது சீரியல்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறப்ப, வெண்ணிலாவோட மாமா மூலமா தான் வாக்குமூலம் கிடைக்க போகுது. அப்கமிங்கில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.